ராகுவிற்கு யோககாரகன் என்றும் கேதுவிற்கு ஞானகாரகன் என்றும் பெயர்கள் உண்டு. இவ்வாறு சூரியனுக்கு ஆத்மகாரகன், சந்திரனுக்கு மனோகாரகன், புதனுக்கு புத்திகாரகன், சனிக்கு தர்மகாரகன், இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒரு காரகத்துவம் இருக்கிறது. சுக்கிரனுக்கு தனகாரகன் என்று பெயர், குருவிற்கு புத்திரகாரகன், இப்படி காரகத்துவம் இருக்கிறது. ராகுவிற்கு யோககாரகன். யோகம் என்று சொன்னால் அதிர்ஷ்டம் என்று சொல்கிறோம். இந்த யோகம் என்ற வார்த்தை சமஸ்கிருத வார்த்தை. இதற்கு ஐக்கியம் என்று பொருள். ஐக்கியம் என்றால் ஜீவாத்மாவை பரமாத்மாவோடு ஐக்கியப்படுத்துவது யோகம். அதற்காகத்தான் முனிவர்களை யோகிகள் என்றும் ஆசனங்களுக்கு யோகாசனம் என்றும் கூறுகிறோம். நமது உடலில் முதுகுத்தண்டு உள்ளது. அதற்கு யோக தண்டம் என்று பெயர். இது ராகுவை குறிக்கும். மூலாதாரத்திலிருந்து யோகத்தின் மூலம் சகஸ்ர சக்கரம், ஆக்ஞா சக்கரம் மூலம் உச்சந்தலையில் உள்ள சகஸ்கரத்தை அடைந்து ஞானம் கிட்டுகிறது. ஞானம் ஞானகாரகன் கேது. யோகத்தின் மூலம் ஞானத்தை அடைவது. இதற்கு அதிபதிகள் ராகு கேது. எங்கு யோகம் இருக்கிறதோ அங்கு ஞானம் இருக்கும். அதனால்தான் ராகு கேது ஜோதிட மண்டலத்தில் எதிரெதிராக சமநிலையில் இருப்பர். மற்ற கிரகங்கள் இடமிருந்து வலமாக சூரிய ஜோதிட மண்டலத்தை சுற்றும். ஆனால் ராகு கேது மட்டும் வலமிருந்து இடமாக சுற்றுகின்றன. நமது இந்து தர்மத்தை பொறுத்தவரை பிறந்த ஒவ்வொரு ஜீவனும் பரமாத்மாவை அடைய வேண்டும். அதனுடைய அடிப்படையில்தான் ஜோதிட சாஸ்திரம் இந்த ஜாதகத்தை கொடுத்திருக்கிறது. ஜாதகத்தில் லக்னம் என்பது ஜீவாத்மா ஸ்தானம், 12ஆம் இடம் என்பது மோட்சஸ்தானம், மறுபிறவி ஸ்தானம் அயன போக ஸ்தானமும் இதுதான். ஒரு ஜீவாத்மா லக்னத்தில் இருந்து கிளம்பி அந்த 12ஆம் இடத்திற்கு போகின்ற போது தாய் உறவு, தந்தை உறவு, குழந்தைகள், மனைவி, உற்றார் உறவினர்கள், எதிரிகள், தொழில் எல்லாவற்றையும் தாண்டி இந்த 12ஆம் இடம் போகின்ற போது அது புண்ணியத்தை செய்து சென்றால் மோட்சமும், பாவத்தை செய்து கடந்து சென்றால் மறுபிறவும் ஏற்படும். சில பேர் கேட்பார்கள், என்னுடைய ஜாதகத்தில் 12ஆம் இடத்தில் கேது உள்ளார், எனவே எனக்கு மறுபிறவி இல்லை என்று சொல்கிறார்கள். மோட்சகாரகன் மோட்ச ஸ்தானத்தில் ஏகி நின்றால் மோட்சத்தை அடைபவர்களாக இருப்பர் என்பது ஒரு வழி. ராகுவைப் போல் கொடுப்பாரில்லை, கேதுவைப் போல் கெடுப்பாரில்லை என்பர். கேது எதை கெடுப்பான் என்றால் பிறவியை கெடுப்பான். மறுபிறவி எடுக்காமல் கெடுப்பவன் கேது. இதை எப்படி கெடுப்பது? ஞானத்தினால் மட்டுமே முடியும். எனவே இந்து தர்மத்தில் பிறவி கூடாது. பிறந்துவிட்டால் மோட்சத்தை, முக்தியை அடைய வேண்டும், பரபிரம்மத்தை அடைந்து விட வேண்டும். அதற்கு ஞானம்தான் முக்கியம், யோகம்தான் முக்கியம். யோகத்தை பற்றி, அதன் மூலமாக மனதை பற்றி ஞானத்தை அடைவது. எனவேதான் ஜோதிட சாஸ்திரம் ராகு கேதுவை ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்துள்ளது. தற்காலத்தில் நாம் இந்த ராகு கேதுவை பகைவர்களாக பாவித்து அவர்களுக்கு பரிகாரங்களை செய்து அவர்கள் நமக்கு செய்ய வேண்டிய நற்பலன்களை நாம் பெறாமல் அவர்களை தடுத்து நிறுத்துகிறோம், டீஆக்டிவேட் செய்கிறோம். அவர்கள் செய்வதை டீஆக்டிவேட் செய்கிறோம். இந்த ராகு கேதுவை போல் நமக்கு நல்லதை செய்ய மற்ற கிரகங்கள் செய்வதில்லை. எப்படி என்றால் நான் முன்பே கூறியது போல் இந்த ராகு பிதுர்காரகன். அப்பா வழி முன்னோர்கள் அவர்கள் செய்த பாவ புண்ணியத்தை நமக்கு அளிப்பவர்கள். முன்னோர்கள் நன்மைகள் செய்திருந்தால் நன்மையையும், தீமைகள் செய்திருந்தால் கஷ்டத்தையும், அதாவது தீராத கடன், நிம்மதியின்மை, திருமண தடை மற்றும் குழந்தை பாக்கியம் இல்லாதிருத்தல் போன்றவை ஏற்படும். இதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த பிதுர்கள், முன்னோர்கள் சாப தோஷங்களை நீக்க பூஜா பலன்களை, பிராய சித்தங்களை செய்து பிதுர்களின் கெடு பலன்களை நிவர்த்தி செய்ய வேண்டும். முன்னோர்களது ஆத்மாவிற்கு சாந்தி கொடுத்து விட்டால் இந்த ராகு கேதுக்கள் நமக்கு தர்மார்த்த காம மோட்ச சதுர்வித பல புருஷார்த்தங்கள் என்று சொல்லக்கூடிய தர்மப்படியான பொருளை, அர்த்தம் என்றால் பொருள், அதாவது தர்மப்படியான பொருளை அடைய வைத்து சுக போகங்களை அனுபவித்து மோட்சத்தை அடைய வைப்பார்கள். அப்போது எவர் ஒருவருக்கு பிதுர் சாபங்களிலும் மாத்ரு தோஷங்களிலும் இருந்து விடுபட்டு விட்டால் அவர்களுக்கு கஷ்டங்களும், திருமணமின்மை, குழந்தையின்மை, தீராத கடன், தீராத பகை, வியாதி போன்றவைகள் நிவர்த்தியாகின்றன. இதற்காக பிதுர்கள், மாத்ருக்கள்
செய்த பாவங்கள் சரியான பரிகாரங்களை செய்து ராகு கேதுவின் ஆசியை பெற்று யோக ஞான நிலையை அடையலாம். இந்த ராகு கேது பெயர்ச்சி என்பது கிரகங்களின் பெயர்ச்சி என்று எண்ணாமல் அவர்கள் தேவர்களாக பாவித்து தெய்வங்களாக நினைத்து அவர்களுக்கு முறைப்படி செய்ய வேண்டிய பரிகாரங்கள் பூஜைகள் செய்து இந்த பயிற்சியானது அனைவருக்கும் நன்மையாக அமையும். நன்றி, வணக்கம். விஸ்வாவசு வருடம் சித்திரை மாதம் 13ஆம் தேதி 26/4/2025 சனிக்கிழமை. ராகு பகவான் மாலை 4:20 மணிக்கு மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கும், கேது பகவான் கன்னியா ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் பிரவேசிக்கிறார்கள்.